நேயர்களே, ஒரு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனத்தோட உலகளாவிய கட்டமைப்பை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். எல்லா கண்டத்திலயும் பிராந்திய அலுவலகங்கள், துல்லியமான ஃபோன் நம்பர்கள், ஃபேக்ஸ் இயந்திரங்கள், இமெயில் தொடர்புகள். ம் அதாவது ஒரு மையப்படுத்தப்பட்ட செயல்பாட்டு கையேடு வச்சு இயங்குற ஒரு மாபெரும் இயந்திரம் மாதிரி இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு பெரிய மெஷின் மாதிரி அது இயங்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லப் போறேன். லாபத்துக்காக இயங்குற ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்துக்கு இணையான ஒரு பெரிய உலகளாவிய நெட்வொர்க். ஓகே. எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் மனிதர்கள் அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான். ஆமாங்க. இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் திரு என் கொயங்கா அவர்கள் எழுதின ஜெரியான் பக்ஷண்டே தர்மா, அதாவது தர்மத்தின் கருணையான ஓட்டம் அப்படிங்கிற ஆவணத்திலிருந்து இருக்கப்பட்டது. கண்டிப்பா. பல தசாப்தங்களா பல கண்டங்களை தாண்டி ஒரு தனி மனிதனோட தேடல் எப்படி ஒரு மாபெரும் நிறுவன கட்டமைப்பா மாறி இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு அந்த கார்ப்பரேட் ஒப்பீடு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா விபாசனா அப்படிங்கிற அந்த தியான முறை ஒரு காலத்துல ஆசியால இருக்கிற சில ஆசிரமங்களுக்குள்ள மட்டும்தான் சுருங்கி போயிருந்துச்சு இல்லையா? ஆமா, உண்மைதான். ஆனா அந்த பழமையான முறை இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி ஒரு பலமான வலைப்பின்னலா, அதாவது ஒரு நெட்வொர்க்கா மாறி இருக்குன்னு இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா காட்டுது. இது சும்மா தத்துவங்களை பேசுற ஆவணம் கிடையாதுங்க. பின்ன வேற என்ன சொல்றாங்க? உலகின் எந்த மூலையில அமைதியை தேடுற ஒரு நபர் இருந்தாலும் அவரை போய் சேர்றதுக்கான ஒரு துல்லியமான வரைபடம்னு சொல்லலாம். அந்த வரைபடத்தோட டேட்டாவை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. தியான மையங்கள்னாலே அது இந்தியா இல்லனா இமயமலை பகுதிகள்ல மட்டும்தான் இருக்கும்னு ஒரு பொதுவான பிம்பம் இருக்கு, சரிதானே? ஆமா, பொதுவா எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா இந்த ஆவணத்துல இருக்கிற மையங்களோட பட்டியலை பார்த்தா அது ஒரு உலக வரைபடத்தையே கண்முன் நிறுத்துது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்கிற குசும் நகர் விபாசனா மையம், குஜராத்ல கட்ச் பகுதியில மாண்ட்வி அருகே இருக்கிற மையம், அப்புறம் மேற்கு வங்கத்துல பனிகாட்டி பக்கத்துல இருக்கிற மையங்கள்னு இந்தியால பல இடங்கள்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம நேபாளத்துல காட்மண்டு, அப்புறம் புத்தர் பிறந்த லும்பினியிலையும் மையங்கள் செயல்படுது. இலங்கை, முக்கியமா மியான்மரின் யாங்கான்ல இருக்கிற தம்மா ஜோதி மையம் ரொம்ப ஆக்டிவா செயல்படுது. இதெல்லாம் பௌத்த தத்துவங்கள் வேரூன்றிய இடங்கள். அதனால இங்க மையங்கள் இருக்கிறது லாஜிக்கா புரியுது. ஆனா இந்த ஆவணம் இந்த நாடுகளோடு மட்டும் நின்னுடலையே. அதுதான் இதுல பெரிய சர்ப்ரைஸ். பாரம்பரிய ஆசிய நாடுகளை தாண்டி இந்த அமைப்பு எப்படி மேற்கத்திய நாடுகளுக்கும் பரவி இருக்குன்னு ஆவணம் துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. ஆமாங்க. ஜப்பானின் கியோட்டோ, ஆஸ்திரேலியாவோட பிளாக் ஹீத் மற்றும் டாஸ்மேனியா, நியூசிலாந்துல கவு ஹபாகாபா, அங்கிருந்து அப்படியே அமெரிக்காக்கு போனா கலிபோர்னியா, டெக்சாஸ், வாஷிங்டன்னு விரிவடையுது. ஐரோப்பால பிரான்ஸ், இங்கிலாந்துன்னு உலகம் முழுக்க இந்த விபாசனா மையங்கள் ஆழமா வேரூன்றிடுச்சு. நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இது ஏதோ பேருக்கு இருக்கிற பட்டியல் கிடையாது. ஆமா, ஒவ்வொரு மையத்துக்கும் தொடர்பு எண்கள், நிர்வாகிகளோட விவரங்கள்னு ஒரு முழுமையான செயல்பாட்டு கையேடாவே இது இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆபரேஷனல் மேனுவல் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இந்த டேட்டாக்கு நடுவுல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு முகவரி இருக்கு. இது கண்டிப்பா மனிதர்களோட புலம்பெயர்தலோட தொடர்புடையதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த முகவரிய சொல்றீங்க? அதாவது ஆவணத்துல கம்போடியா விபாசனா மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தோட விவரங்கள் இருக்கு. ஆனா அது காம்போடியால இல்ல. ஆ, அதோட தொடர்பு முகவரி அமெரிக்காவோட கலிபோர்னியால இருக்கிற லாங் பீச்ல அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா. ஒரு கம்போடியா மையம் ஏன் அமெரிக்காவில இருந்து இயங்கணும்? புவியியல் ரீதியா முரண்படா தெரியுற இந்த விஷயம் ஒரு ஆழமான வரலாற்று வலிய சுமந்து நிக்குதுன்னு தோணுது. நிச்சயமா. இந்த ஒரு முகவரி ஒட்டுமொத்த விபாசன நெட்வொர்க்கும் மனிதர்களை எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சி. பாத்தீங்கன்னா, கம்போடியா ஒரு காலத்துல போர், கொடூரமான அரசியல் குழப்பங்கள், அப்புறம் இனப்படுகொலைகளால கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. ஆமா, ரொம்ப மோசமான வரலாறு அது. அந்த வன்முறையிலிருந்து தப்பிச்சு அகதிகளா வெளியேறின பல காம்போடியர்கள் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாதிரி இடங்கள்ல குடியேறினாங்க. அவங்க உயிர் தப்பிச்சு ஒரு புதிய நாட்டுல பாதுகாப்பா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க மனசுல இருந்த காயங்கள் ஆறல. கரெக்ட். போர் ஏற்படுத்தின அந்த டிராமா அவங்கள விட்டு நீங்கல. அந்த அகதிகளுக்கு தியானமும் மன அமைதியும் மத்த யாரை விடவும் ரொம்ப அவசரமா தேவைப்பட்டுச்சு.
இப்ப புரியுது. அவங்க பிசிக்கலா அமெரிக்கால இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா இன்னும் போரின் வடுக்களோட தான் இருந்திருக்காங்க. ஆமாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்திலயோ இல்லனா ஒரு மேற்கத்திய முறையிலயோ தியானம் கத்து கொடுக்கறது முழுமையான பலனை தந்திருக்காது. அவங்க தாய்மொழியில அவங்க வளர்ந்த கலாச்சார பின்னணியில அந்த தியானம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த கம்போடியா விபாசன மையம் அமெரிக்கா மண்ணுல உருவாக்கப்பட்டிருக்கு. சரிதானே? 100க்கு 100 உண்மை. மனிதர்களோட வலிகள் எல்லைகளை பார்க்கறதில்ல. அதனால தான் இந்த தர்மத்தின் ஓட்டமும் எல்லைகளை தாண்டி பாயுது. இதுதான் இந்த கட்டமைப்போட ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கான அமைதி உங்களை தேடி உங்க மொழியிலேயே வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த லாங் பீச் மையம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த அகதிகளோட கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எந்த ஒரு பிராக்டிஸையும் அதோட தூய்மை கெடாம கடல் கடந்து கொண்டு போறது சாதாரணமல்ல. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன அது? அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி தியானம்ங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு அனுபவம். சும்மா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்றது தானே. ம். அதையே இவ்ளோ பெரிய நிறுவன கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். இது மாதிரி விஷயங்களை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணும்போது அது காலப்போக்குல ஒரு இறுகி போன கோட்பாடாவோ இல்ல வெறும் சடங்காவோ மாறிடுற அபாயம் இருக்கு இல்லையா? ஒரு இயற்கையான தேடலுக்கு எதுக்கு இவ்ளோ புத்தகங்கள், தத்துவங்கள்? நீங்க கேக்குற இந்த கேள்வி தியானத்தை பத்தி யோசிக்கிற பலருக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான சந்தேகம்தான். தியானம் தனிப்பட்ட அனுபவங்கிறது உண்மைதான். ஆனா அந்த அனுபவம் சரியான திசையில தான் போகுதான்னு உறுதி செய்ய ஒரு கட்டமைப்பு தேவை. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா, இந்த ஆவணம் இத பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. இதை நிர்வகிக்க பரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுது. 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த 501(c)(3 இலாப நோக்கற்ற தொண்டு நிறுவனம் முழுக்க முழுக்க தனிநபர்களோட நன்கொடைகளால மட்டுமே இயங்குது. இந்த பரியாரிட்டி அமைப்பு அப்படி என்ன சிறப்பா செய்றாங்க? இவங்க 2 முக்கியமான தூண்களை நம்பி இயங்குறாங்க. ஒன்னு பரியாரிட்டி, அதாவது கோட்பாடு அல்லது தியரி. இன்னொன்னு பதிப்பட்டி, அதாவது பிராக்டிஸ். ஒரு பிராக்டிஸ் மட்டும் தனித்து இயங்கும்போது அது சிதைஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குற மாதிரி இருக்கு. நம்ம நேரடியா கோடிங் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுதான் பிராக்டிஸ். ஆனா ஆர்கிடெக்சர்னு ஒன்னு இல்லாம போனா ஒரு சிக்கலான கட்டத்துல அந்த சிஸ்டம் முழுமையா கிராஷ் ஆயிடும். தியானத்திலயும் அதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஆஹா, மிகச்சிறப்பான ஒப்பீடு. சரியா சொன்னீங்க. அதாவது மனித மனம் அப்படிங்கிற சிக்கலான இயந்திரத்துல ஆழமான உளவியல் அதிர்ச்சிகளை சந்திக்கும் போது தியோரி அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் இல்லனா தியானம் செய்றவர் திசை மாறிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. புத்தர் கற்பித்த விபாசனா தியானம் ஒரு ரொம்ப நுட்பமான அறிவியல். ஒருத்தர் பல நாட்கள் மௌனமா உட்கார்ந்து தன்னோட ஆழ்மனதை ஆராயும் போது பலவிதமான மனப்போராட்டங்கள் வரலாம். அப்போ நான் சரியான பாதையில தான் போறேனா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வரும். கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல அவரை வழிநடத்த புத்தரோட அசல் போதனைகள் எந்த மாற்றமும் இல்லாம அவருக்கு கிடைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பரியாட்டி பாதுகாக்கப்படுது. தியரிங்கிற அடித்தளம் இல்லாம பிராக்டிஸை மட்டும் பரப்பினா ஒரு சில தலைமுறைகள்லயே அந்த தியான முறை முற்றிலும் தப்பான ஒண்ணா மாறிடும். இப்போ அந்த நிறுவன கட்டமைப்போட அவசியம் எனக்கு முழுமையா புரியுது. அந்த ஆர்கிடெக்சரை, அதாவது கோட்பாடுகளை பாதுகாக்கிறது மட்டுமே பரியாட்டி அமைப்போட வேலை இல்ல. அதை உலகெங்கும் கொண்டு சேர்க்கறதும் அவங்க கடமை தான். நிச்சயமா. ஆனா எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாம வெறும் நன்கொடைகளை மட்டுமே நம்பி இவ்ளோ பெரிய அறிவு களஞ்சியத்தை எப்படி அவங்களால விநியோகிக்க முடியுது? இத பத்தி ஆவணத்துல சொல்லிருக்காங்களா? ரொம்ப ஆழமாவே சொல்லியிருக்காங்க. இந்த அறிவை உலகம் முழுக்க பரப்ப பரியாட்டி அமைப்பு 4 மிக முக்கியமான வெளியீட்டு பிரிவுகளை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவையை பூர்த்தி செய்யுது. முதல் பிரிவு என்னது? முதலாவதா விபாசனா ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ். இது பாரம்பரியத்தின் அசல் வடிவத்தை பாதுகாக்கிற ஒரு அரண்னு சொல்லலாம். சயாகி யூ பாக்கின் அவங்களோட மரபுல வந்த எஸ்என் கோயங்கா எப்படி விபாசனாவை கற்பித்தாரோ அந்த தூய்மையான வடிவத்தை எந்த சமரசமும் இல்லாம அப்படியே இவங்க வழங்குறாங்க. ஓ, இது அந்த ஆர்கிடெக்சரோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஆனா இந்த அறிவை குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி மத்த கண்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்றாங்க? அதுக்காக தான் பிபிஎஸ், அதாவது புத்திஸ்ட் பப்ளிகேஷன் சொசைட்டின்னு ஒரு புகழ்பெற்ற அமைப்போட சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டு முயற்சியை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் பிபிஎஸ் பரியட்டி எடிஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட வேலை என்ன? ஆசிய நாடுகள்ல மட்டும் கிடைச்சிட்டு இருந்த மிக முக்கியமான தத்துவ நூல்களை அமெரிக்க கண்டங்கள்ல இருக்கிற மக்களுக்கும் தடையின்றி கிடைச்சு சேர்ற பெரிய பொறுப்பை பரியாட்டி அமைப்பு ஏத்துக்கிட்டாங்க. இன்டர்நெட் அவ்வளோ பரவலா இல்லாத காலத்திலேயே லாப நோக்கம் இல்லாம இப்படி ஒரு சர்வதேச விநியோக கட்டமைப்பை உருவாக்குனது ஒரு மிகப்பெரிய சாதனை. நிஜமாவே பெரிய விஷயம்தான். இது புத்தகங்களை வாசிப்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்துல முக்கியமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்ல பெரிய நூல்களை படிக்க நேரம் இல்லாதவங்களுக்கோ இந்த அசல் போதனைகள் எப்படி போய் சேரும்? அத பரியட்டி அமைப்பு ரொம்ப தெளிவா முன்கூட்டியே உணர்ந்திருக்காங்க. பல 1000 வருஷமா வாய் வழியாகவும் ஓலைச்சுவடிகளிலும் பாதுகாக்கப்பட்ட அறிவை நவீன தொழில்நுட்பத்துக்கு மாத்துறதுக்காக பரியட்டி டிஜிட்டல் எடிஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. ஓ, அப்போ ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்கா? ஆமாங்க. எஸ்என் கோயங்காவின் நேரடி உரைகள், ஆடியோ மற்றும் வீடியோ தொகுப்புகள்னு எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் தன் கார்ல போகும்போது கூட கோயங்காவோட அசல் குரல்ல தியான வழிமுறைகளை கேட்க முடியும். அருமை. டிஜிட்டல் யுகத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிருக்காங்க. சரி, பழங்காலத்துல காணாம போன நூல்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிரிவு தான் பரியாட்டி பிரஸ். வரலாற்றுல அச்சுல இல்லாம போன ஆனா தியானிகளுக்கு ரொம்ப அவசியமான பழமையான நூல்களை மறுபடியும் உயிர்ப்பிச்சு அச்சிடுற வேலையை அவங்க செய்றாங்க. ஒரு புத்தகம் மார்க்கெட்ல இல்லைங்கிறதுக்காக அதை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. சூப்பர். இவ்ளோ பெரிய உழைப்ப எந்த லாப நோக்கமும் இல்லாம இவங்க ஏன் தொடர்ந்து செய்யணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் பத்தி எஸ்என் கோயங்கா ஆவணத்துல ஏதாவது சொல்லிருக்காரா? ஆவணத்துல ரொம்ப ஆழமான ஒரு வரி இருக்கு. புத்தரின் வார்த்தைகளை பரப்புவதன் மூலம் பரியட்டி இந்த உலகத்தை வளமடைய செய்கிறது அப்படின்னு. இது வெறும் புத்தகங்களை விக்கிறத பத்தி இல்ல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? தேடல்ல இருக்கிற ஒரு பயணியின் பயணத்துக்கு இது உணவாக அமையுதுன்னு கோயங்கா சொல்றாரு. அதேபோல தியானிப்பவர்களின் இருண்ட பாதைக்கு இது ஒளியாகவும் மாறுதுன்னு குறிப்பிடுறாரு. இது மனித மனங்களுக்கான ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி போலவே செயல்படுது. உணவாகவும் ஒளியாகவும் அமையுது. வாவ், இது ஒரு மிகச்சிறந்த உருவகம். நேர்களே, நீங்க ஒரு அடர்ந்த அறியாத காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட உணவும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, திசையும் தெரியல. ரொம்ப பயமுறுத்துற சூழ்நிலை அது. ஆமா. அந்த நேரத்துல உங்களுக்கு முன்னாடியே இதே பாதையில நடந்து போனவங்க உங்களுக்காக வழிகாட்டுற குறிப்புகளையும் வெளிச்சத்தையும் அந்த பாதையில விட்டுட்டு போயிருந்தா அது எவ்ளோ பெரிய ஆஸ்வாசமா இருக்கும். தியானம்ங்கிற அகவயமான பயணத்துல பரியட்டி அமைப்பு உலகெங்கும் உள்ள தியானிகளுக்கு செய்யறது அததான். மிக துல்லியமான புரிதல். இதத்தான் ஆவணத்தோட தலைப்பான தர்மத்தின் கருணையான ஓட்டம் குறிக்குது. ஒரு நதி எப்படி தாகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எந்த பேதமும் இல்லாம தன் நீரை வழங்குதோ அதே போல அமைதி தேவைப்படுற ஒவ்வொரு மனிதனையும் தேடி இந்த நெட்வொர்க் பாய்ந்து செல்லுது. அது போரின் வடுக்களோட கலிபோர்னியால வாழுற ஒரு கம்போடியா அகதியா இருக்கலாம், இல்லனா இங்கிலாந்துல அன்றாட வாழ்க்கையோட அழுத்தத்துல தவிக்கிற ஒரு கார்ப்பரேட் ஊழியரா கூட இருக்கலாம். இருவருக்கும் தேவைப்படுற அந்த தத்துவார்த்த அடித்தளத்தை இந்த கட்டமைப்பு எவ்வித பாரபட்சமின்றி வழங்குது. உண்மையிலே இது ரொம்ப சிலிர்ப்பான ஒரு விஷயம். ஒரு தனிநபரோட விழிப்புணர்வுக்கான தேடல் எப்படி உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான மக்களை இணைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சரடா மாறிருக்குன்னு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நாம இந்த விரிவான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இந்த ஆவணத்தை இவ்வளவு நேரம் நாம விவாதிச்சதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. நேயர்களே, தியானம் அப்படிங்கிறது ஒரு தனிமையான பயணம்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க கண்ணை மூடி அமரும்போது நீங்க தனிமையில இருக்கிறதா உணரலாம். ஆனா இந்த தரவுகள் நமக்கு காட்டுற உண்மையான சித்திரம் வேற. உலகில் எங்கோ ஒரு மூலையில அமைதியை தேடும் உங்களுக்காக பல தசாப்தங்களாக உங்களைப் போலவே அமைதியை நாடிய பலரின் நன்கொடைகளிலும் தன்னலமற்ற உழைப்பிலும் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் உலகளாவிய நெட்வொர்க் காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலை போல செயல்படுது. உங்கள் மனதின் ஆழமான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு எப்போ வெளிச்சம் தேவையோ அப்போ அந்த ஒளி உங்களுக்கு ஒரு புத்தகமாகவோ கோயங்காவின் குரலிலான ஒரு ஆடியோவாகவோ அல்லது ஒரு தியான மையமாகவோ காத்துக்கிட்டு இருக்கு. இது மனித குலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இந்த சிந்தனையோட நீங்களும் உங்களின் தேடலை தொடரலாம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய அந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.